பொதுவாக சூஜோக் சீட் தெரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு விதை அப்ளை பண்ணுறோங்க. பக்க விளைவுகள் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம்னா சூஜோக் மெத்தட் சொல்லலாம். டயபெட்டிஸ் நிறைய பேர் கேட்கறது, சார் சுகருக்கு வைத்தியம் இருக்கா, விதை சிகிச்சையில் இருக்கா, பசி எடுக்க மாட்டேங்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, சாப்பிட முடியல, கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு உப்பசம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை பயிர் வச்சு கட்டும்போது உங்களுக்கு கல்லீரலின் செயல்பாடு சிறப்பாக இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூஜோக் அக்குபஞ்சர் முறையில் விதை சிகிச்சை என்னென்ன டைப்பில் நம்ம பயன்படுத்துகிறோம், என்னென்ன விதைகள் பயன்படுத்துகிறோம், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது பார்க்கலாம். பொதுவாக சூஜோக் சீட் தெரப்பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளுடைய ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு விதை அப்ளை பண்ணுறோங்க. அந்த விதைகளை நம்ம அப்ளை பண்ணும்போது நாள்பட்ட நோய்களுக்கு கூட அந்த விதைகள் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு சரியாகுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து நாள்பட்ட நோய்களுக்குமே ஒரு விதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா மிளகு எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லுவோம். உணவு முறையில் நீங்கள் மிளகு சேர்த்துறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம்தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வறட்டு இரும்பல் அப்படின்னா வெத்தலையில் ஒரு 5 மிளகு வச்சு மென்று சாப்பிடுவோம். அந்த மிளகுவோட காட்டம் அந்த உள்ள உஷ்ணத்தை கொடுத்து சளியை கரைச்சி நோயை நல்லாக்குதுங்க. அந்த மாதிரி வெப்பத்தை கொடுக்கும் சக்தி இந்த மிளகுக்கு இருக்குங்க. ஸோ நோயை குணப்படுத்துகிற சக்தியும் இந்த மிளகுக்கு இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம நாள்பட்ட நோய்களுக்கு நம்ம சூஜோக் முறையில் எல்லாமே கையிலே இருக்குன்னு சொல்கிறோம். இப்போ மூட்டு வலி அப்படின்னா அந்த மூட்டு அப்படின்னா காலுக்கு உண்டான பாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஜாயிண்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா மோதிர விரலும் நடுவிரலும் கால்களுக்கு குறிக்கும். பர்டிகுலராக மூட்டு வலி அப்படின்னா மோதிர விரல் வலது மூட்டு பகுதியை குறிக்கும். இந்த நடுவிரல் பார்த்தீங்கன்னா இடது மூட்டை குறிக்கும். அப்போ மூட்டு வலி இருக்கு அப்படின்னா நம்ம விதை சிகிச்சையில் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 2 ஜாயிண்டோட இந்த நடு ஜாயிண்டோட 2 கார்னர்லையும் மிளகு மட்டும் வச்சு கட்டிட்டு வாங்க, சரிங்களா? உடனே ஜனங்க வீடியோ பார்த்து, சார் எத்தனை நாளைக்கு கட்டணும்? இப்போ நோயோட தீவிரத்தை பொறுத்து இருக்கு. சிலருக்கு ஒரு வாரமாக தான் இருக்கும், சிலருக்கு வருஷ கணக்கில் இருக்கும், சிலருக்கு மூட்டை தேஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வருஷ கணக்கில் அவதி விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் 2 நாள்ல நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. அப்போ தொடர்ந்து நீங்கள் கட்டிட்டு வரணும். பகலில் கட்டணும்னு கூட அவசியம் இல்லை, நைட்டு கட்டிட்டு காலையில் கட்டிடுங்க. இந்த 2 மிளகு, இந்த பக்கம் ஒரு மிளகு, இந்த பக்கம் ஒரு மிளகு. அந்த மிளகு நீங்கள் கட்டும்போது இந்த மாதிரி டேப் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டேப்னு இருக்குங்க. இந்த டேப் வச்சு நீங்கள் இந்த இடத்துல மிளகு வச்சு கட்டிக்கிட்டிங்கன்னா நைட்டு கட்டிட்டு காலையில் அந்த மிளகை தூக்கி எறிஞ்சிருங்க. அது வேறு பயன்பாட்டுக்கு யூஸ் ஆகாது. தினமும் புதுசாக நீங்கள் மிளகை மாற்றணும், ஓகேங்களா? ஸோ நாள்பட்ட மூட்டு வலிக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா மிளகு வச்சு கட்டலாம். அதே மாதிரி கழுத்து வலி அப்படின்னா சூஜோக்கில் கட்ட வரல இந்த முதல் ஜாயிண்ட்லேருந்து கீழ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி குறிக்குங்க. இதுதான் கழுத்து பகுதியோட பாயிண்ட்டுங்க. அப்போ நம்ம கழுத்து வலி இருக்கிறவங்க இந்த இடத்துல இருந்து இது வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னா மிளகு வச்சு கட்டலாம், ஓகேங்களா? மிளகு வச்சு கட்டினீங்கன்னா கழுத்து வலி சரியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் நிறைய பேர் கேட்கறது, சார் சுகருக்கு வைத்தியம் இருக்கா, விதை சிகிச்சையில் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சூஜோக்கில் 3 பிரிவு இருக்குங்க. கரஸ்பாண்டன்ஸ் மெத்தடு, இன்செட் கரஸ்பாண்டன்ஸ் மெத்தடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மினி கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாகத்திலேயே இந்த ஒரு பகுதிக்குள்ளாரையே மனித உறுப்புகள் ஃபுல்லாகவே இதில் கொண்டு வந்துடுவோம். அதில் மண்ணீரல் சொல்லக்கூடிய பகுதி இந்த ஏரியாவை குறிக்குங்க. அப்போ இந்த மண்ணீரல் பேன்கிரியாஸ் அப்படிங்கிற கணையமும் இந்த இடத்துல தான் வரும். இந்த பகுதியில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வெந்தயம் வச்சு கட்டணும். கட்டிட்டு வரும்போது உங்களுடைய சர்க்கரையின் அளவு வெகு விரைவில் நார்மலுக்கு வந்துடுங்க. சார் நான் இங்கிலீஷ் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்சுலின் ஊசி போட்டுட்டு இருக்கேன், நான் உடனே நிப்பாட்டிட்டு இதை வைக்கணுமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய ஆங்கில மருந்துகளை நீங்கள் என்ன எடுத்துட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் இந்த வெந்தயத்தை இந்த இடத்துல வச்சு கட்டிட்டு வாங்க. இந்த இடத்துல வெந்தயம் வச்சு கட்டிட்டு வரும்போது உங்களுடைய சர்க்கரையின் அளவு
மாத்திரை சாப்பிட்டா கூட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறையாம இருக்கும். ஆனா இந்த வெந்தயத்தை சேர்த்து கட்டும்போது வெகு விரைவில் உங்களுக்கு சர்க்கரையின் அளவு கட்டுப்பாட்டுக்கு வருங்க. அது வரைக்கும் உங்க ஆங்கில மருந்துகளை எடுத்துட்டு வாங்க. எப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வருதோ உங்க ஆங்கில மருந்துகளை நீங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்களே நிப்பாட்டிக்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் நீங்க ஆங்கில மருந்து பிளஸ் இந்த வெந்தயம் இந்த இடத்துல வச்சு கட்டும்போது உங்களுடைய சுகர் கட்டுப்பாட்டுக்குள் வருங்க. அதே மாதிரி கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பச்சை பயிறு வச்சு கட்டணுங்க. பச்சை பயிறு பாத்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு, அதாவது பசியை எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பச்சை பயிறு வச்சு கட்டும்போது உங்களுக்கு பசி எடுக்க மாட்டேங்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, சாப்பிட முடியல, கொஞ்சோண்டு சாப்பிட்டாலே வயிறு உப்பசம் ஆகுது அப்படின்னு சொல்றவங்க இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா பச்சை பயிர் வச்சு கட்டும்போது உங்களுக்கு கல்லீரலின் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். லிவர் சரியா வேலை செய்யலைன்னா பச்சை பயிர் வச்சு கட்டினா கல்லீரலுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா மூளை வளர்ச்சி கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றவங்க, அப்புறம் மெமரி பவர் வீக்கா இருக்கு, மூளை வளர்ச்சி அப்படி இருக்குன்னு சொல்றவங்க அக்ரூட் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, வால்நட். அந்த வால்நட் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கட்டை விரல் நகக்கண் மேலேயே வச்சு கட்டணுங்க. வால்நட் அப்படின்னு சொல்லுவோம். இது நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலயும் அக்ரூட் பருப்புன்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. வால்நட்னு கேட்டீங்க அது மூளை ஷேப்லயே இருக்குங்க. அப்ப மூளை வளர்ச்சி கம்மியாகிற குழந்தைகளுக்கு இந்த நகக்கண் மேல இது மூளையின் கட்டுப்பாடுங்க. இந்த பெருவிரலோட நகம் மூளையின் கட்டுப்பாட்டை குறிக்கும். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா அக்ரூட் பருப்பை வச்சு கட்டலாம். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு சளி இரும்பல் அந்த மாதிரி இருக்கிறவங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா பூண்டு நம்ம எடுத்துக்கலாம். நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்ததுக்கு கிரீன் கலர் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி வலிகளுக்கு மிளகு வச்சு கட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பாத்தீங்கன்னா மிளகு கடுகு ரெண்டுமே நமக்கு வேலை செய்யும். இப்ப கடுகு பாத்தீங்கன்னா நமக்கு கடுகு டேப்பாவே கிடைக்குது. காதுல சில புள்ளிகளுக்கு அந்த கடுகு டேப் வச்சு நம்ம அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி விதைகள் மருத்துவ சூஜோக் மெத்தட்ல நிறைய நோய்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாம குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம்னா சூஜோக் மெத்தட் சொல்லலாம். அதுல முக்கியமா இந்த விதை சிகிச்சை ரொம்ப அருமையா வேலை செய்யுதுங்க. நாங்க 25 வருடமாக இந்த சூஜோக் துறையில நிறைய நோயாளிகளுக்கு குணப்படுத்திட்டு வரோம். நிறைய மேக்னெட் வச்சு பண்றோம் ட்ரீட்மெண்ட். நிறைய ஃபார்முலாஸ் இதுல சூஜோக்ல இருக்கு. ஸோ இது சார்ந்த பயிற்சி வகுப்புகளும் நாங்க நடத்திட்டு வரோம். ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இந்த மாசம் நமக்கு திருச்சியில 6ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த சூஜோக் மெத்தடோட சீட் தெரபி, கலர் தெரபி, நம்பர் தெரபி பயிற்சி வகுப்பு நடக்குது. ஸோ இது மற்ற ஊர்லயும் நடத்திட்டு வரோம். சென்னை, திருநெல்வேலி, மதுரையிலயும் நடக்குது. ஸோ உங்களுக்கு கத்துக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்ல உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.